ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலில் நம்ம பார்க்க போகிற தீபாவளி பலகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூந்தி லட்டு தான் செய்ய போகிறோம். உள்ளதுலேயே ஸ்வீட் ரெசிப்பியில் ரொம்ப ஈஸியான ஸ்வீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லட்டு தான். இதுக்கு வந்து சின்ன சின்ன விஷயம் நம்ம வந்து கற்றுக்கிட்டோன்னா, கரெக்டாக பண்ணிட்டோன்னா லட்டு வந்து ரொம்ப சூப்பராக வரும். ஸோ இன்றைக்கி வந்து பூந்தி தேய்க்கிறதுலேருந்து பாகு காய்ச்சலேருந்து என்ன பதம் எப்படி கரெக்டாக செய்யணும், ஏதாவது சின்னதாக மிஸ் ஆகிட்டால் நம்ம எப்படி சரி பண்ணுறது, இது எல்லாமே டிப்ஸோடு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஜீரா காய்ச்ச போகிறோம். அதாவது ஒரு கம்பி பதம் பாகு எடுக்க போகிறோம். இதுக்கு நான் எடுத்துருக்கிற சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப். இந்த கப்பில் நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் வேணுமோ எடுத்துக்கோங்க. இந்த கப் பார்த்திங்கன்னா 400 கிராம் அளவு இருக்கிற சர்க்கரை. இப்போ இந்த சர்க்கரையை வந்து நம்ம ஒரு கம்பி பதம் காய்ச்சிடலாம். இந்த சர்க்கரைக்கு தண்ணி பார்த்திங்கன்னா எந்த கப்பில் சர்க்கரை எடுத்துருக்கோனோ அதில் 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கம்பி பதம் கண்டிப்பாக வரணும். லட்டுக்கு வந்து ஒரு கம்பி பதம் வராமல் நீங்கள் இறக்கி வச்சுட்டு அதில் பூந்தி தேய்ச்சிங்கன்னா லட்டு பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு கம்பி பதம் வரணும். சர்க்கரையில் சில சமயம் அழுக்காக இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி காய்ச்சின பால் ஒரு 2 ஸ்பூன் உள்ளே விடுறப்போ அந்த நுரையோடு சேர்த்து மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நல்லா ரீஃபைன் ஆகி வர அந்த ஒயிட் சுகரில் அழுக்கு இருக்கிறது இல்லை. இந்த மாதிரி அழுக்கு இருக்கிற சர்க்கரையில் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி அந்த மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துருங்க. இதுதான் வந்து அந்த ஒரு கம்பி பதம். சர்க்கரை ட்ராப்ஸ் அந்த கடைசி ட்ராப் பார்த்திங்கன்னா நூல் மாதிரி கீழே வந்துட்டு மேலே போகணும். பூந்தி தேய்க்கிறதுக்கு நான் எப்போவுமே ஆயில் கூட கொஞ்சம் நெய்யும் கலந்து தான் தேய்ப்பேன். அது என்னோடய மெத்தட். ஏன்னா பூந்தி வந்து நீங்கள் நெய்யோடு கலந்து பூந்தி செய்கிறப்போ அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். அதுக்காக தான். 1 கப் மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்ட கரைக்கக்கூடாது. தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க. ஏன்னா பூந்தி வந்து நீங்கள் ரொம்ப தண்ணி விட்டு கரைச்சிட்டிங்கன்னா பூந்தி தேய்க்கிறப்போ ரொம்ப தட்டையாக வந்துடும். அது நல்லா சுகர் சிரப்பை வந்து இழுக்காது. அதனால் பூந்திக்கு எப்பவுமே மாவு கரைக்கிறப்ப கெட்டியாக கரைக்கணும். எண்ணெயும் நெய்யும் கலந்து நீங்கள் பூந்தி தேய்ச்சிங்கன்னா பூந்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். லட்டு வந்து நிறைய நாள் வச்சுருந்தா கூட ட்ரைனஸ் வராது. அதுக்காக தான் சுடுறப்பவே எண்ணெயும் நெய்யும் கலந்து சுடுவோம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃப்ரீ ஃப்ளோ தான். பூந்தி தட்டத்தை வந்து கரண்டியில் தட்டலை, உள்ளேயும் தேய்ச்செல்லாம் விடலை. ஊற்றுனா அப்படியே ஃப்ரீ ஃப்ளோவாக கீழே போகணும். அதுக்காக ரொம்ப தண்ணி மாதிரியும் கொடக்கூடாதுன்னு கீழே போயிடக்கூடாது. அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கீழே போனால் தான் பூந்தி வந்து முத்து முத்தாக இருக்கும். பாருங்கள், ஒரே மாதிரி இருக்குது. என்றைக்குமே லட்டு பண்ணுறப்போ பூந்தி வால் மாதிரி கோணலாக அந்த மாதிரிலாம் லட்டு இருக்கக்கூடாது. அது லட்டே கிடையாது. ஆக்சுவலி இந்த மாதிரி பூந்தி முத்து முத்தாக ஒரே மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பூந்தி தேய்ச்சிங்கன்னா தான் லட்டு வந்து பார்க்குறக்கு ஒரே மாதிரி நல்லாயிருக்கும். நிறைய பேர் லட்டு வந்து மிக்சியில் அரைப்பாங்க, பவுட்ரு பண்ணி பூந்தி தனியாக வச்சுட்டு அப்புறமா பவுட்ரு பண்ணி உள்ளே போடுவாங்க. அந்த மாதிரி நிறையா மெத்தட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் வந்து உண்மையான கரெக்டான மெத்தட் என்னென்னா, இந்த மாதிரி பூந்தி வந்து ரொம்ப உள்ள எண்ணெயில் வேகக்கூடாது. நீங்கள் பூந்தி தேய்ச்ச உடனே ஒரு 2-3 முறை இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா எண்ணெயில் அதை வந்து கிளறி விட்டுட்டு அப்படியே அரிச்சு எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் போடணும். அரிசி மாவு கலக்கிறது இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. பூந்தி வந்து இந்த மாதிரி சாஃப்டாக நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்து அப்படியே வந்து சுகர் சிரப்பில் போடுறப்ப தான் அந்த சக்கரைப்பாவை நல்லா உறிஞ்சும். பாருங்கள், நான் தட்டவே இல்லை. சிலர்லாம் பூந்தி தட்டுவாங்க, உள்ளே தேய்ப்பாங்க. அப்படிலாம் பண்ணிங்கன்னா அந்த வால் மாதிரி கோணல் மொனலாக வந்துடும். பூந்தி ஒரே மாதிரி வராது. ஸோ பார்த்திங்கன்னா உள்ளே தேய்ச்சி விட்ட உடனே ஒரு 2-3 சுற்று நீங்கள் கரண்டியில் உள்ளே பெரட்டி விட்டுட்டு அப்படியே வந்து அந்த எண்ணெய் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து சுகர் சிரப்புக்குள்ளே டைரெக்டாக போட்டுடலாம். தனியாக வச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து போடுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. டைரெக்டாக சக்கரை பாகுக்குள்ளே போடுங்க. எவ்வளோ பாகுன்னு இருக்குது பாருங்களேன். அப்போ இன்னும் 2 தட்டை பூந்தி வந்து உள்ளே போடலாம். எப்போவுமே கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கப் கடலை மாவுக்கு 1.25 கப் சர்க்கரை சொல்லுவாங்க. ஆனால் வந்து எப்போவுமே பூந்தியோட அளவு பொறுத்து ஒரு சில மாவு பார்த்திங்கன்னா நல்லா முத்து முத்தாக பூந்தி வரும். ஒரு சில மாவு வந்து நல்லா பூந்தி வராது, கொஞ்சம் தட்டையாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் பூந்தியோட அளவு வந்து மாவோட அளவு மாறும். ஸோ எப்போவுமே லட்டுக்கு எப்போ வாங்குகிற ஒரே மாதிரி கடலை மாவு வாங்குங்க. மாவு நல்லா ஜலிச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பூந்தி ஃபுல்லாக தேய்ச்சி உள்ளே போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த சூட்டில் அப்படியே பூந்தி வந்து நல்லா பஞ்சு மாதிரி ஆயிடும், பொடிஞ்சிரும். முந்திரி திராட்சை அதே நெய்யில் வறுத்து உள்ளே போட்டுருங்க. இன்னொரு முக்கியமான ஃப்ளேவர் என்ன லட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கிராம்பு, ஜாதிக்காய் இது 2 கண்டிப்பாக போடுவாங்க. இது எல்லோரும் போடுவாங்களான்னு தெரியாது. பட் எங்கள் ஊர் பக்கம் லட்டெல்லாம் வந்து கண்டிப்பாக கிராம்பு, ஜாதிக்காயும் இருக்கும். கூட ஏலக்காயும் போட்டு இதை நான் அதே எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு, இந்த ஜாதிக்காய் லைட்டாக ஒரு தட்டு தட்டினீங்கன்னா மேலே இருக்கிற ஓடு விட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் போட்டு அழகாக பவுட்ரு பண்ணிடலாம். இது பவுட்ரு பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஜாதிக்காய், கிராம்பு, ஏலக்காய், இது கூட டைமண்ட் கல்கண்டு தான் நீங்கள் போட்டுக்கலாம். பச்சை கற்பூரம் நான் போட மாட்டேன். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கையில் நல்லா மசிச்சு விட்டிங்கனாலே லட்டு வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து சூப்பராக வந்துடுவாங்க பாருங்கள். ஆக்சுவலி வந்து நான் கையில் தான் மசிச்சு விட்டுருக்கேன், மிக்ஸி ஜார்லாம் போடலை. நல்லா குழந்தைக்கு பருப்பு சாதம் பிசைஞ்சால் மசிகிற அளவுக்கு மசிஞ்சிருச்சு. அதனால் பூந்தி தான் வந்து லட்டுக்கு ரொம்ப முக்கியம். பதம் வந்து சர்க்கரையோட பதம் ரொம்ப முருகலாக ஆகிடக்கூடாது, சர்க்கரையாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப இளம் பதமாகவும் இருக்கக்கூடாது. இளம் பதமாக எடுத்திங்கன்னா கையில் தொட்டாலே வந்து பிசு பிசு பிசுன்னு லட்டு வந்து நீங்கள் 1 வாரம் 10 நாள் வச்சுருந்தா கூட அந்த பிசு பிசு பிறப்பு சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் என்றைக்குமே பதம் வந்து அது ஒரு கம்பி பதம். அதுக்கப்புறமா இதெல்லாம் உள்ளே போட்டு நல்லா மசிச்சு கையில் எவ்வளோக்கு எவ்வளோ மசிக்கிறோமோ மசிச்சு விட்டு ஒன்று சேர்த்து உருண்டை பிடிச்சிங்கன்னா சூப்பராக லட்டு வரும். பாருங்கள், இதில் மஞ்சத்தூள் போடலை. சிலர்லாம் லட்டுக்கு மஞ்சத்தூள் போடுறாங்க, அதுக்கப்புறம் அரிசி மாவு போடுறாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சிம்பிளாக கடலை மாவு இந்த மாதிரி நெய் போட்டு, நீங்கள் நெய் போட்டு பொரிக்கிறப்போ பூந்தி தேய்க்கிறப்போ நெய் ஊற்றலைன்னா கூட பரவாயில்ல. நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறப்போ 2 ஸ்பூன் நெய் உள்ளே விட்டு கூட நீங்கள் தாராளமாக உருண்டை பிடிச்சிக்கலாம். அதுவும் லட்டு நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ சூப்பராக 400 கிராம் சர்க்கரை எடுத்தேன். லட்டு பார்த்திங்கன்னா ஒரு 25 லட்டு அளவுக்கு வந்திருக்கு. தீபாவளிக்கு ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து இது போதுமானது. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்வீட் அண்ட் காரம் ரெசிபிஸ் போட்டிருக்கோம், எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல். பாய்.